இப்ப நீங்க 2 பேரும் வந்து கூடு விட்டு கூடு பாய போறீங்க. கூடு விட்டு கூடு மாற போறீங்க. ஓகேவா? தர்ஷன் வந்து ஹர்ஷாவாவும், ஹர்ஷா வந்து தர்ஷனாவும் மாற போறீங்க. ஓகேவா? நான் இப்படிதானே இப்படியா போடா டேய், இந்த மாதிரி எதுவும் இல்ல. If you ask something is like காஸ்டிங் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஃபன்னான ஒரு படம் அப்படின்றது தெரியுது. நல்லா ரத்த காட்டறிய ரத்தம் கக்க வச்சா. ஆடியன்ஸுக்கு நீங்க இந்த படம் மூலமா என்ன மாதிரி விஷயம் வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பேசிக்கலா ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல நடக்கிற ஒரு கதை தான். ரெண்டு ஃபேமிலிக்குள்ள என்ன மாதிரி ஒரு சண்டை நடக்குதுங்கிறது தான் கதை. அது ஒரு ஃபேண்டசி. பட் இந்த ஃபேமிலியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ரொம்ப நல்ல வைஃப் டைரக்டர் என்ன வச்சுதான் அந்த கதை எழுதுது. இப்போ கல்யாணம் பண்ண கப்புள்ஸ் எல்லாம் கேட்டா பொண்டாட்டி என்ன சொல்ல கேட்பாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி சொல்லு நீ எஸ்கே நான் பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்கே என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சது. ஸோ அதான் சொன்னேன், அந்த ஒரு யூனிக்கான ஒரு ரெகுலர் ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு விட இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட் உள்ள இருக்கு. நீங்க சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கும்ல. ஸோ அதை பார்த்து அவர் ரொம்ப எக்ஸைட்டடாரு. அவருக்கு என்னன்னா, தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம் ஹவுஸ்மேட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஓகே, ஆக்சுவலா வந்து ஹவுஸ்மேட்ஸ்னு உங்களுக்கு வந்து இந்த கதையை சொல்லும் போது எப்படி இருந்தது? ரொம்ப எக்ஸைட்டிங் இருந்தது எனக்கு, பயங்கரம் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அதான் சொல்ற மாதிரி இந்த ஐடியாலஜி சூப்பர். அண்ட் படத்தோட யூஸ்வலா இப்போ ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இல்லாம இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் உள்ள இருக்கு. அந்த விஷயத்துக்கு எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஸோ அதுதான் படம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால தான் ஆக்சுவலி இந்த காஸ்டிங் பார்க்கும்போது ஒரு ஃபன்னான ஒரு ஹாரர் ஃபிலிமா இருக்குமா? ஏன்னா எங்களால் கணிக்க முடியலை எந்த மாதிரியான ஒரு ஹாரர் ஃபிலிமா இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சவத்தை தள்ளுறாங்க, ஒருவேளை அந்த செவர் அப்படியே சுருக்கிட்டு வருமா, என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படியே நீங்க யோசிக்கும் போது கரெக்டாக தான் இருக்கும். இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், படத்துல இருந்து படுறா அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டேன்னா, லைக் இப்போ என்னன்னா எல்லாருமே ஈஸியா அந்த ஸ்டோரியே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, தெரிஞ்சது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இப்படி இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்கும் தான். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் டீட்டெயில்டா அப்படியே வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் அது வரைக்குமாவது நான் ஹோல்டு பண்ணிக்கலாமே. ஏன்னா அது நம்ம அங்கே விஷுவலாக பார்க்கும்போது அது நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஃபீல் ஆகும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் அந்த மேட்டரை சொல்லாமல் இருக்கிறது. ஓகே ஓகே. ஹர்ஷா, சாந்தினி, பைஜு, ஆக்சுவலாக உங்களை வந்து நான் மீனாட்சின்னு கூப்பிடலாமா இல்லை மேரின்னு கூப்பிடலாமா? இந்த கேரக்டர் தான் எங்களுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வருது. தமிழ் சினிமா எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க. சூப்பரா, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியா கம்ஃபர்டபுளா தான் ஒர்க் பண்றேன் இந்த செட்ல. ஆக்சுவலி வந்து தர்ஷன் ப்ரோக்கு வந்து நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் உங்க 2 பேர் பேரை பார்த்து ஒரு பக்கம் வயித்தரிச்சு போடுவாங்க, ஸ்டொமக் பர்ன் ஆகும். ஸோ டிட் யூ ஃபீல் தட்? அதை ஃபீல் பண்ணீங்களா? யாராவது சொன்னாங்களா? ஆமா இல்லையே, நல்ல பையன். நல்ல பையனா? ஆமா அப்படியா? ஆமா, நல்ல பையன் எப்படி சொல்றீங்க? எனக்கு என்னமோ நல்ல பையமா தெரியலங்க. பாருங்க, அவரை பார்த்தா வந்து இல்லையா ஒரு ஹோம்லி லுக் தானே. ஹோம்லி லுக்கா? ஆமா, நானும் பொறுக்கி போய் பல பாய் நெக்ஸ்ட் டோர் லுக். என்ன சொன்னாங்க? பல பிளே கார்டு பிளே பாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லுக்ல தான் இருப்பாங்க ஆக்சுவலா. அப்படியே இல்ல தர்ஷன், எஸ்பெஷலி பொண்ணுங்கள பிடிக்காத இல்ல தர்ஷன்? ஒண்ணு பிடிக்குமா? பொண்ணுங்க பிடிக்காதுன்னு சொன்னா தப்பா. இன்னும் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 டீம் வரும் உங்களுக்கு அப்புறம். அதனால ஓகே. தொடரும்ல உங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்து டக்குன்னு நல்லா பண்றாங்களே இவங்க இதுக்கு கடைசி வரும்போது சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாகவும் இருந்துச்சுல. ஸோ அந்த மாதிரி ஹவுஸ்மேட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கிறீங்க? ஹவுஸ்மேட்ஸ் நடிச்சிருக்கோம். அவரு சொல்லிடாத. இல்ல ஓகே, சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியும். இல்ல எனக்கும் தெரியும், வேற வழி இல்ல. சாதாரணமான பொண்ணுதான். அவரை பார்த்தா தெரியல, அழகான பொண்ணு மாதிரி இருக்கீங்களே.
ஓ காட், இது வேற தேவையா level. இது கவுண்டரு. ஏதோ கேப் கிடைக்கும் போது ப்ளீஸ். நைஸ், ஓகே. நான் நினைக்கிறேன் நான் அந்த பக்கம் போனேன் ப்ரிவ்யூ பண்ணா பெட்டரா. சாதாரணமான நார்மல் யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம 2 பேரும். நம்ம லவ் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு புது வீட்ல வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் அங்க நடக்கும். அதுதான் கதை. ஓகே. அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு நல்ல ஒரு என்ன பொண்ணு, நல்ல பொண்ணு தானே. நல்ல பண்ணலாம். நீங்க அவங்க சொன்னாங்கல்ல நல்ல பொண்ணு, Character, நல்ல பையன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹோம்லியான பையன். ஒரு புதுசா கல்யாணம் பண்ணி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு கேரக்டர். அவங்க ஒர்க் போவாங்க, சூப்பர் ஹவுஸ் வைஃப். வீட்டுல எல்லா வேலையும் பார்ப்பாங்க, சில தேவையில்லாத வேலையும் பார்ப்பாங்க. அந்த தேவையில்லாத வேலை பாக்குறதுனால தான் அந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைனால தான் 2 பேருக்கு கான்ஃபிளிக்ட். அந்த கான்ஃபிளிக்ட்னால தான் படமே முடியும். ஓகே. ஏன் இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறீங்க? பாவம் பாருங்க, தர்ஷன் மாதிரி ஒரு பாவமான சரி, தர்ஷனோட கேரக்டர் டெய்லி வேலைக்கு போய் காசெல்லாம் சம்பாதிச்சு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன் வேலைக்கு போகாம அவரை போட்டு ஆச்சு? அதனால தானே இந்த படம் நடக்குது. இனி நல்லா பாத்துக்கணும், நல்லா சமைச்சு தரணும், அதுக்கு தான் வேலைக்கு போக வீட்டுல இருக்கேன். இதுல என்ன சொல்றது? ஹஸ்பண்ட டேக் கேர் பண்ணணும்ல. ஓகே, அது நல்ல இப்ப வந்து கரண்டா வந்து ஒய்ஃப் வந்து வேலைக்கு போய் பசங்களை பாத்துக்கிறது நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும். ஆனா படத்துல அவங்க போலியே. போல ஏன் சரி ஓகே. பாவங்க ஏதாவது HR பார்த்தவங்க வேலை கொடுத்துருவீங்க. தோற்று போய் ஓகே நம்ம கிளாஸஸ்ல ஸ்கூல்ல ஓகே ஃபெயில்ட் ஆயி அதனால அப்படியே வேலை கிடைக்காது அந்த கேரக்டர்னு. ஓகே, கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆமா, அப்படியே அவங்க கேட்டிருக்கு. பேக் ஸ்டோரி இருக்கு. ஓ ஓகே. அது என்கிட்ட எக்ஸ்பிளைன் நான் சொல்றேன். ஓகே, அவங்க பேக் ஸ்டோரி அவங்கள்ட்ட சொல்லி. காலேஜ் எல்லாம் ஃபெயில் ஆகி வேற எதுவுமே இல்ல லைஃப்ல. அதனால இவனை தேடி பிடிச்சு கல்யாணம். இந்த கதை இவ்வளவு பெரிய கதை சொல்றாங்கல்ல, அந்த கதை படத்துல ஒரு நிமிஷம் அந்த கதை வரும். பரவாயில்ல, நான் காசு கொடுக்காம ஒரு நிமிஷம் பாத்துட்டேன். ஓகே, காசு ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்டே இருக்கும். இல்ல பாத்துறேன். ஓகே, அவங்க பேசும்போது ரம்பா மேம் பேசுற மாதிரி இருக்கு. நீங்க பேசும்போது யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? இல்ல முதல் தடவை. கிட்டத்தட்ட வாய்ஸ் முதக்கணும் சரி, நீ அவங்க பேசுற அந்த கொஞ்சி கெஞ்சி பேசுறது அப்படியே ரம்பா மேம் அப்படியே. ஐயோ அழகிய அவ்வளவு வேணும்ல. அதானே தர்ஷன், அவ்வளவு வேணுமா? அதானே இப்ப நினைச்சேன். நான் ஒன்னும் சொல்லல. இல்ல நான் ரொம்ப ரொம்ப ரம்பா மேமோட ரொம்ப 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 தமிழ் ஒன்று கஷ்டம். ரம்பா மேமோட பெரிய ஃபேன். அவர் மலையாளத்திலும் நடிச்சிருக்கா குறை கேரக்டர்ஸ். அப்போ கொச்சி ராஜாவெல்லாம் நம்ம என்னோட கொஞ்சம் ஃபேவரட் படங்கள் எல்லாம் அவர் நடிச்சிருக்கு. ஓகே, பிடிக்க வர. இப்போ ஹவுஸ்மேட்ல இருந்து நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க, ஒரு பேர் வந்திருக்கீங்க அப்படின்றதுனால எனக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். சர்ப்ரைஸ் இந்த பெயரா ஒரு இது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் தானே. இப்போ நம்ம ஒரு ஃபேண்டசி வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நீங்க 2 பேரும் வந்து கூடு விட்டு கூடு பாய போறீங்க, கூடு விட்டு கூடு மாற போறீங்க. ஓகேவா? இப்போ வந்து தர்ஷன் வந்து அர்ஷாவாவும் அர்ஷா வந்து தர்ஷனாவும் மாற போறீங்க. ஓகேவா? கொஞ்சம் அந்த ரியாக்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த எஃபெக்ட் போடுங்கடா, அந்த படக்கலம் படத்துல வரும்ல அந்த எஃபெக்ட் போடு. ஆமா, தர்ஷனால இப்படிதான் இருக்கும். நான் சாக்குல பாக்க மாறிட்டேனா இருக்கும். நான் இப்படிதானே இப்படியா? ஓ சாரி, இதெல்லாம் போச்சு. ஐயோ ஃபோன் காணுமே. ஃபோன் வச்சுக்கோ. ஃபோன் போடா டேய், இந்த மாதிரி எதுவும் இல்ல. ஏன் என்னோட அம்மா அண்ணிய what are you looking? ஓகே, இப்போ வந்து அர்ஷா தர்ஷனா இப்படி இருக்கா? இங்கதான் ஏதோ பண்ண வராங்க. பண்ண போறேன். If you ask something, it's like இந்த மாதிரி தான் மூஞ்சி வைக்கும். Same, it's like, yeah, நான் என்ன கேட்டல is like நல்லா நோட் பண்ணிருக்காங்களோ அப்படியே ப்ரோ. ஓகே, இப்போ வந்து அர்ஷா கிட்ட நான் வந்து क्वेश्चन கேட்க போறேன். அர்ஷா சொல்லுங்க, தர்ஷன் பத்தி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன? தர்ஷன் எப்படிப்பட்ட பையன் சொல்லுங்க. ഞാൻ എങ്ങനെ പറയൂ, ഞാൻ ദർശനം നല്ല പയ്യനാണ്. നല്ല പയ്യന്റെ തങ്കം ഫുൾ ഗോൾഡാണ്. ഗോൾഡാണ് പയ്യൻ. ഓക്കെ, അങ്ങനെ നിങ്ങൾ കടത്തിട്ട് ചെല്ലട്ടെ. എവിടാ നിങ്ങൾ കടത്തിട്ട് ചെല്ലട്ടെ ദർശന. കളം എന്താ കളം? இங்கன அல்ல, என்ன இப்படி பேசுறேன், தமிழ்ல தான் பேசுவேன். ஓகே, என்னோட தமிழ் காப்பி செய்ய. நான் தமிழ்ல தான் பேசுவேன்.
ஓகே. அர்ஷா எப்படி உங்களோட ஹேரை நீங்க மெயின்டைன் பண்றீங்க? கர்லியா இருக்கு. So அது எப்படி? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாச்சு. ஹேர் டெய்லி நான் 200 டைம்ஸ் கண்ணாடி பார்ப்பேன். கண்ணாடி பார்த்து நான் அட்ஜஸ்ட் செய்து ஃபுல் சீரம் போடும், ஷாம்பு போடும். அப்புறம் வேற என்ன போடும்? மண்ணள்ளி போடும். ஒண்ணுமே இல்ல, நேச்சுரல். பார்த்தாலே தெரியும் நேச்சுரல். எல்லாருக்கும் தெரியும். ஸ்ட்ரைட்டிங் செய்யும். அந்த ரொம்ப நேச்சுரல் தானே. நேச்சுரல் எல்லாம் தான். எல்லாம் ஸ்ப்ரே செய்து ஃபிக்ஸ் பண்ணி இவட கலைச்சு விடும். கலைச்சு விடும். அவங்க டர்ன் வரும் ப்ரோ. ஓகே. உங்க கூட வந்து தர்ஷன் எப்படி நடிச்சாரு சொல்லுங்க. தர்ஷன் தர்ஷன் எப்படி தர்ஷன் நடிச்சோ? அந்த கேரக்டர் வாழ்ந்தோம். வாழ்ந்தோம். எதிர்பார்க்கல. ஓகே. இப்போ வந்து தர்ஷனா? ஓகே. நான் இன்டர்வியூல என்ன புரியல. போன் பார்த்தே ஓகே. போன் இப்போ நான் கட் பண்ணி போகும்போது 2 பேரும் வந்து தலையை பிச்சுக்கிட்டு அடிச்சு அடிச்சு கொலா சண்டை மாதிரி தான் போக போறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தர்ஷன், அர்ஷா எப்படி உங்க கூட நடிச்சிருந்தாங்க சொல்லுங்க. மாட்டேன் ப்ரோ. இல்ல, அது அர்ஷா ரொம்ப ரொம்ப தங்கமான பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணு வேற கிடைக்காது. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இல்ல. நான் சொன்னதே திரும்ப சொல்லக்கூடாது. என்ன தெரியாது, யாராவது எதை சொன்னா அதை காப்பி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல. காப்பி பேஸ்ட். பிரெயின் அப்படி வயரிங் பண்ணி வச்சிருக்காங்க. அர்ஷா எப்படின்னா வயர்ல வெளில தொங்குது பாத்தீங்களா? சொல்லு. நான் என் மூஞ்ச நான் எப்ப வச்சிருக்கேன். அர்ஷா இவ்ளோ நான் ரொம்ப லக்கி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. இவ்ளோ நல்ல நடிகர். நான் எப்பவுமே நான் அதை அவரை நோட் பண்ணி வைக்க ஒவ்வொரு ஆக்டிங் அவரோட. சொல்லு. அர்ஷாவோட எந்த போர்ஷன் வந்து நீங்க நோட் பண்ணீங்க? எந்த இடத்துல இந்த ரொம்ப படத்துல சூப்பரா ஒவ்வொரு சீனும் அவ்வளவு நல்லா நடிச்சு வச்சிருக்கேன் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு பார்த்தாலே அவ்வளோ தெரியாது, பட் அந்த படத்துல வரும்போது அவ்வளோ பீகரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடூரமான பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கேன். கொடூரமான டேஞ்சரஸா? ஆமா 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 ஆமா. டேஞ்சரஸ் தானா? அப்ப நீங்க அர்ஷா நீங்க தான் பேயா? ஆமா. நானே கேரக்டரா இருக்கேன். நான் தான் பேய் கிளப்பி விடுறது. ஓகே. இன்னொரு 10 நிமிஷம் பேசினா கதை வந்துடும். அதெல்லாம் வராது, வாய்ப்பு வராதுல. புது கதை வரும், புது கதைகள் வரும். இவகிட்ட கேட்டா எவ்ரி 5 மினிட்ஸ் புது என்னோட பாடியில பேய் வரும். அப்படியா? அந்த மாதிரி சில பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சில பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, நான் பேயா பெர்ஃபார்மன்ஸ் படத்துல உண்டு. அதுதான் தர்ஷனோட ஃபேவரட். அது நேச்சுரலா வரும். ஓகே. சொல்லுங்க தர்ஷன், நீங்க வந்து இன்னும் இருக்கா? ஆமா, இல்ல முடியல, முடிஞ்சாது. அவங்க டக்குனு போன் எடுக்கறாங்க. ஓகே. யார் வந்து டேக் ரொம்ப அதிகமா வாங்குவா சொல்லுங்க தர்ஷன். டேக் நாம 2 பேர் இல்ல, வேற யாராவது வாங்குவாங்க. வேற யாரோ. இப்ப நான் அங்கிட்டு போவேன்றதுக்காக இல்ல இல்ல சேஃப் சோனுக்காக 2 பேரும் சொல்லிட்டேன். சும்மா சொல்றேன். அல்ல அத நான் தான் சாரி அர்ஷா தான் டேக் நிறைய வாங்குவாங்களா? ஏன் அவ்வளவு வாங்குறாங்க? லாங்குவேஜ் தெரியாது அதனால. அப்படியா? நல்லா தான் பேசுறாங்க. எங்க பேசுங்க மலையாளம் பேச. எந்த சேட்டா? ഞാൻ ചേട്ടാല്ലേ? എന്താ പറയാ? ഞാൻ ചേട്ടാല്ലേ? എന്താ മോനെ? എടാ മോനെ എന്താ? എന്താ ഇവിടെ ഞാൻ ഇരിക്ക്. நான் ഇവിടെ இருக்கு. நீ അവിടെ இருக்கு. ഞാൻ നിങ്ങൾ മേലെ പ്രേമിച്ച്. ഓ അങ്ങനെയോ? അർഷാ ദർശൻ ഇല്ല. അർഷാ അങ്ങനെയോ? தர்ஷன் இங்க இருக்கு, ப்ளீஸ். தர்ஷன் இங்க இருக்கு. ஓகே. போன் வந்துட்டு இருக்கு. ஆமா, போன்ல. அவங்க என்ன கேரக்டரா இருக்கானா அவனுக்கே தெரியாது. ஓகே. சோ நல்லாவே வந்து பண்ணீங்க. 2 பேரும் உங்க 2 பேரையும் மாட்டி விட்டுக்கிட்டீங்க. சோ அது ரொம்ப தம்ப்நெயில்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you so much. ஓகே. அசா முடிஞ்சிருக்கல. ஓகே. அது முடிஞ்சிச்சு. கேரக்டர் வந்து வெளிய. எனக்கு நல்ல ஒரு என்னோட பர்சனாலிட்டி வேணும். அந்த பர்சனாலிட்டில இருந்து போர் ஆயி போரிங் பர்சனாலிட்டில இருந்து போர் ஆயிடுச்சு. அவர் பர்சனாலிட்டில போயிடுறியா? அங்க மாதிரி நீ உட்கார்ந்து நீ கேள்வி கேட்க ஆரம்பி. சூப்பர். என்னோட பர்சனாலிட்டி. ஆமா. என்ன கேள்வின்னு உனக்கு தெரியாது. கேளல. ஓகே. நான் வந்து எஸ்கே அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு சிவகார்த்திகேயன் சார் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பர்சனலா நாங்க அண்ணனா வந்து பாத்துட்டு இருக்கிறோம்ல. நீங்க எஸ்கே அவர்களை பாத்தீங்களா?
என்ன சொன்னாரு? படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? நேர்ல இல்ல, பட் நான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் பிரசன்ட் பண்றதுக்கு அப்புறம் ஐ மெசேஜ் ஹிம் சேயிங் தேங்க் யூ அண்ட் அப்போ ஹி செட் நல்ல படம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாரு. ஓகே. அண்ட் வந்து உங்கள எப்படி தமிழ் சினிமால உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க? எப்படி உங்கள ராஜவேலு சார் தேடி பிடிச்சாரு? இல்ல எனக்கு மேனேஜர் பிரகாஷ்னு ஒரு காஸ்டிங் டைரக்டர் இருக்கு. அவர் தான் என்ன கொடுத்தது. ஐ திங்க் டைரக்டர் ஹேவ் சீன் மை ஃபிலிம் முகுந்தனுடைய அசோசியேட்ஸ். அப்போ அதை பார்த்துட்டு அப்படிதான் அவர் என்ன சூஸ் பண்ணிட்டார். ஓகே. அதாவது இப்போ 2 காஸ்டிங் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஃபன்னான ஒரு படம் அப்படின்றது தெரியுது. இப்போ ஆடியன்ஸுக்கு நீங்க இந்த படம் மூலமா என்ன மாரி விஷயம் வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் இதுக்கு படம் பார்த்துட்டு சண்டை போடுவாங்களா? நம்பர் 1. இது பேசிக்கலா ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல நடக்கிற ஒரு ஒரு கதை தான். ஸோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாஷன் அபார்ட்மெண்ட்ல கிடையாது, வெரி நார்மல் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தான். அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல, தண்ணி பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை, பார்க்கிங் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 ஃபேமிலிக்குள்ள என்ன மாதிரி ஒரு சண்டை நடக்குதுங்கிறது கதை. அது ஒரு ஃபேண்டசி. இந்த ஃபேமிலியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ரொம்ப நல்ல வைஃப் எது பிரச்சனை ஆக்காது இல்லையா? இந்த பிரச்சனை விட வேற எது பிரச்சனை அந்த வைஃப்ல இல்ல. அவ்வளோ நல்ல ஒரு நல்ல பொண்ணு என்ன பண்றது? அனு, அதுதான் அந்த கேரக்டர். இப்போ கல்யாணம் பண்ண டைரக்டர் என்ன வச்சுதான் அந்த கதை எழுதியது. இப்போ கல்யாணம் பண்ண கப்புள்ஸ் எல்லாம் கேட்டா பொண்டாட்டி என்ன சொல்ல கேட்பாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி சொல்லு, நீ என்ன சொன்னாலும் ஆமா. இல்ல 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 அது படம் பார்க்கும்போது தெரியும். எல்லாமே ஹஸ்பண்டுக்காக லைஃபே அந்த மாதிரி தான். உங்களை யார் தியாகம் பண்ண சொன்னா? தியாகம், தியாகம். ஹஸ்பண்டுக்காக யார் பண்ண சொன்னா? யார் உங்களை ஹஸ்பண்டுக்காக லைஃப்? அதான் அந்த பொண்ணு அனுவா? வெடிச்சிருவீங்களா? அடிச்சிரும். ஆமா ஆமா ஆமா. லாஸ்ட் ஆயிடும். நல்ல பொண்ணு. ஓகே. அண்ட் நீங்க படம் எஸ்கே நான் பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்கே நான் என்ன சொல்லியிருக்காரு இது என்ன வரைக்கும்? ஒரு விஷயம், ஐயோ சாரி, சொல்லு. ஏதோ கொஸ்டின். இந்த படத்துல இந்த பொண்ணு சொல்றதா உண்மை, அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் புரியும். எந்த பொண்ணு சொல்றது? அதாவது அனு சொல்றது. இப்போதே ஏதோ வெளியில வந்துட்டேன். ஓகே. பேய் பார்த்து கண்டுபிடிச்சிட்டா, அதுதான் மேட்டர். அப்படியா? இவன் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறான். அப்படியா? ஓகே. அப்ப நான் சொன்னா வேற மாதிரி இருக்கும். வேணாம். வேற நான் சொன்னா அடிப்பாங்க. கொஸ்டின். நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? கண்ணாடி பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கீங்களா சொல்லுவீங்க. அப்படிலாம் நான் சொல்லுவேன். அப்ப உங்க மைண்ட் வாய்ஸ் அதானே? ஆமா, நான் என்ன ஓபன் மைண்ட் வாய்ஸ் என்ன? இல்ல, if you look at the mirror you can find the ghost. No, that's why I'm telling. இவரா? ஆமா ஆமா. தர்ஷனல்ல ஆமா ஆமா ஆண் இருக்கா பேயில? இருக்கு இருக்கு. இருக்கு. அப்ப தர்ஷன். நானே வச்சுக்கிறேன். குன்னூர் பே. குன்னூர் பேய். ஆமா. குன்னூர் பேதான். குன்னூர்ல எல்லா பேயும் என்னை ஒன்னா சேர்ந்து சென்னையில வந்த. ஓகே. அதான் குன்னூர் பே தர்ஷன். எல்லா ஊர்லயும் குன்னூர்லயும் பேய் இருக்கதான் செய்யும், கேரளாலயும் இருக்கதான் செய்யும். என்ன பண்றது? குன்னூர்ல மிஸ்டீரியஸ் ஆன பே அதெல்லாம் சேர்ந்துதான். இவர் ஆக்சுவலி உண்மை அல்ல. He is the ghost, not a மனுஷன். ஓகே. எனக்கு கால் இல்ல. இல்ல அதெல்லாம் கோஸ்ட். ஆமா, குன்னூர் பேய வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், கேரளா பேய பசங்களுக்கு பிடிக்கும். கேரளா பே யாரு? யாரோ 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 யாரோ. யாரோனா ஓகே. யாரோ ஆர்சாவை யாரும் சொல்லல. சீச்சி, ஆர்சா பேய் ஆர்சாவெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எவ்வளவு அழகா இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது எஸ்கே நான் பார்த்து, ஏன்னா அவர் வந்து ப்ரொடக்ஷனோட லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கிற ஒரு படங்கள். படம் பார்த்துட்டாரா? என்ன சொன்னார் படம் பார்த்ததுக்கு? எஸ், படம் கம்ப்ளீட்டாக முடிச்சு ஒரு ஃபைனல் வெர்ஷனாக தான் அண்ணன் பார்க்குறேன்னு சொன்னார். ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சது. ஸோ அதான் சொன்னேன், அந்த ஒரு யூனிக்கான ஒரு ரெகுலர் ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு விட இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு எலிமெண்ட் உள்ள இருக்கு. ஸோ அதை பார்த்து அவர் ரொம்ப எக்ஸைட்டடாரு. அவருக்கு என்னன்னா இன்டர்வல் முடிச்சதுக்கு அப்புறம் சரி இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு அவர் என்னென்னமோ கெஸ் பண்றாரு. அவரால் அதை கெஸ் பண்ண முடியல. ஸோ அதை பார்த்து முடிச்சோம். அதான் அதுக்கப்புறம் அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சது அது கிடையாது, ஆனால் வேற மாதிரி முடிஞ்சிருக்கு. இட்ஸ் வெரி நைஸ், ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஃபிலிம். அது வந்து என்ன சொல்றது, அந்த எக்ஸைட்மெண்ட்னால தான் ஓகே நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் தான் அவங்க கேட்டாங்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடியுமான்னு. அண்ணா சூப்பர் நான் பண்ணிடுறேன்னு சொல்லி பண்ணிட்டார். ஓகே. எஸ். அண்ணா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருக்குல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், படம் எப்படி இருக்கும், என்ன பண்ணி வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஏன்னா நான் அண்ணன் எப்பவுமே ஏதாவது ஒரு படம் சைன் பண்றேன், ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்றேன்னா அவருக்கு தெரிஞ்சிடும். நான் நானே போய் சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த படம் நான் சைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் ப்ரோ, நான் இதை வந்து சைன் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்போ அவர் ஜென்ரலாக கேட்டார் என்னடா படத்தோட ஐடியான்னு கேட்கும் போது நான் அப்போ ஃபுல்லாக சொல்லிட்டேன், ஐடியா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சோ அப்பவே அவருக்கு ஒரு வைல்டு கெஸ் ஒன்று இருந்தது. ஓகே. படம் இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு படம் பார்க்கும்போது இன்டர்வல் வரைக்கும் அவரு சொன்னாரு என்னடா அப்படின்னு கேட்டாரு.
அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் என்ன சொல்றது அந்த மாதிரி இல்ல. அந்த ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால அது டோட்டல் வேற மாதிரி ஒன்று நடந்தது. சொன்னேன், டேய் நான் யோசிச்சது அது இல்லை, ஆனா இது சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருக்கு எக்ஸைட் பண்ணது இந்த படம். ஓகே. எஸ். ஸோ சார் நீங்கள் கதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு? ஹவுஸ்மேட்ஸ் கண்ட்ரோல் வி ஒரு ரூல் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஏன் கேட்கணும். ஓகே. அப்ப தர்ஷனும் சேம் ஆன்சர் தானே. சரி, நீங்க அடுத்த கேள்விங்க கேளுங்க, அதுக்கப்புறம் இங்க வாங்க நான் சொல்றேன். ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொல்லு. இல்ல நல்ல ஸ்டோரி தானே. ஸ்டோரி தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. பின்ன ஹொரர் காமெடி நான் இன்னும் ஐ ஹேவன்ட் டன். அப்போ ஃபேண்டசி ஹொரர் காமெடி எல்லாம் பிடிக்கும் எனக்கு. அப்போ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேஷன், he did பிரேமா. அப்போ எனக்கு பாயிண்ட் பிடிச்சிட்டா. அப்போ ராஜேஷ் முருகேஷன் அவரும் பிரேமம் அப்போவே தெரியும். பிரேமம் நான் ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ற படம் தானே, அதோட பாட்டு எல்லாமே. அப்போ அவரும் இதுல மியூசிக் டைரக்டரா இன்னும் தெரிஞ்சது அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். ஓகே. பின்ன டைரக்டர் ராஜவேல் எனக்கு ஒரு 2.5 hours 2.5 hours நரேஷன் கொடுத்தது. அப்போ அதெல்லாம் அவ்வளோ ஃப்ரம் டைட்டில் கார்டு டு எண்ட் கிரெடிட்ஸ் வரைக்கும் அவ்வளோ இது அவ்வளோ ஈஸி அல்ல நரேட் பண்றது. நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ அதெல்லாம் ப்ராப்பரா நரேட் செய்தோம். இப்போ அவருக்கு கிளாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சது. அப்போ அதான். ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து தொடரும் பற்றி நான் தொடரும் பற்றி தொடரும் எப்படி உங்கள் பக்கம் வந்துச்சு? அந்த கேரக்டரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த கிளைமேக்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள் கொஞ்சம். உங்கள் லவ்வரை தூக்கி டிக்கியில் மறைச்சு வச்சுட்டாங்க. ஆமா ஆமா பட்டுன்னு நான் ஏதோ உங்க லவர்னு ஏதோ நிஜமா சிச்சுவேஷன். அவங்க நிஜமான லவர் யோசிச்சிருப்பாங்க. இல்ல நிஜமான லவர் இல்ல, பட் இருக்காங்களா? இருந்தாங்கன்னா சொல்லுங்க. அதே மாதிரி டிக்கியில் ஆமா நிறைய லவர்ஸ் இருக்கு. அப்ப யாரு டிக்கில வைப்பாங்க. நிறைய லவர்ஸ் இருக்கு. அப்ப யாரு டிக்கில நிறைய லவர்ஸ். ஆமா. ஐயோ, கியூ இருக்கா? கியூ இருக்கா? கியூ நிறைய கியூவா லவர்ஸ் க்ளூவா? கியூ கியூ இருக்கா? இல்ல கியூ வேண்டாம். இல்ல இருந்தா நானும் ஆட் ஆயிருப்பேன். வேணாம் அல்ல என்னன்னா ஒண்ணு சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம்னு அவருக்கு சொன்னேன். ஆமா ஆமா வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே. நல்ல பொண்ணுங்க இருக்குல்ல வேற. ஆமா தொடரும் பத்தி. ஆமா தொடரும் டைரக்டர் எனக்கு தெரியும், தருண் மூர்த்தி. அப்போ அவர் என்னோட சீரீஸ் நான் முகுந்தரணிக்கு முன்னாடி நான் ஒரு சீரீஸ் பண்றேன், கரிக்கில் ஆவரேஜ் அம்பளின்னு. அதுதான் எனக்கு ஆக்சுவலி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த சீரீஸ். அப்போ அதோட ரெஃபரன்ஸ் வச்சுதான் ஆக்சுவலி தொடரும் வந்தது. அதுக்கப்புறம் முகுந்தரணி எல்லாம் ஒரு பார்த்துருக்கேன். அப்போ அப்படிதான் தொடரும் வந்தது. தொடரும் ஒரு பெரிய படம் தானே. அப்போ அதுல அந்த ஸ்டோரியில ഏറ്റവും இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான் என்னோட. அது தட்ஸ் வை ஐ செலக்டட் இந்த படம். ஓகே. மோகன்லால் இதான क्वेश्चन. அதான் மோகன்லால் சார் கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஐயோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெரிய லாலிட்டர் ஃபேன். அப்போ அவரை என்ன சொல்ற, நான் ஆக்சுவலி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சீனுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு 2020ல ஒரு இன்டர்வியூல ஐவ் சீன் ஒரு இன்டர்வியூ செஷன்ல லாலிடன் கூட இருந்தது நான். அப்போ அதுக்கப்புறம் இப்போதான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போதான் பார்த்தேன். பட் ஷூட்டிங் டைம்ல அவரோட பிஹேவியர் இஸ் சோ டவுன் டு எர்த். எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவரு நம்மக்கிட்ட பேசுவாங்க. இப்போ ஏதாச்சும் இப்போ நம்ம ஆப்போசிட்ல இருந்த ஒரு சீன், இப்போ கேமரா எல்லாம் அந்த பக்கம் தான் இருந்தேன். அப்போ எனக்கு கேட்காத டைரக்டரோட டைரக்ஷன்ஸ் எதுவும் கேட்காது. அப்போ ஹீ யூஸ் டு டெல் மீ லைக் மோளே முடிஞ்சிருக்க, யூ கேன் சிட், ஐயோ இன்னொரு டேக் வேணும், அந்த மாதிரி எல்லாம் ஹீ யூஸ் டு கன்வே. அது ஆக்சுவலி ஒரு ஏடிஸ் தான் யூஸ்வலி பண்ணுவாங்க. ஏடிஸ் இருக்கு, ஆனாலும் அவர் ஒரு கோ ஆக்டரை ஹி ட்ரீட்டட் வெல். ஓகே. என்ன கம்ஃபர்டபுள் ஆகி அவருக்கும் தெரியும்ல, நான் ஒரு புது ஆக்டர் தானே, அவரும் கம்ஃபர்டபுள் ஆகணும் அவர் கூட நடிக்கும் போது. அதனால அப்போ அதுக்கு எனக்கு பெரிய விஷயம். I treasure those moments. Okay. அதான் லாலிடன் கூட. எஸ். அதே மாதிரி தான் தர்ஷன் ப்ரோவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா செட்ல இருந்திருப்பாரு அப்படின்றதே. நானா புரியல ஒன் மோர் क्वेश्चन ரிப்பீட். இல்ல அதே மாதிரி தான் தர்ஷன் ப்ரோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்திருப்பாருன்னு சொன்னேன் செட்ல. ஆமா 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 தர்ஷனுமா அப்படிதான் சீரியஸா சொல்றேன். தர்ஷன்
நான் ஒர்க் பண்ற கோஸ்டர்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இவர்தான். சும்மா சொல்றேன்ல, கை தட்டிக்கிறேன். சும்மா சொல்றேன்ல, வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். எப்போவே தர்ஷன் பத்தி நினைக்கும் போது எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் வரும்னா, ஒரு எப்பவுமே இஸ் இன் அ காம் மூட், எப்பவுமே நல்ல ஒரு மூட்ல இருக்கும். ஏதாச்சும் இப்ப நமக்கு எல்லாருக்குமே டென்ஷன் வரும். இப்போ கூட ரிலீஸ் தான் வருது, அப்போ எல்லாருக்குமே பெரிய டென்ஷன் எல்லாம் வரும். பட் ஆல்வேஸ் இஸ் இன் அ காம் மூட். நம்மகிட்ட அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப நான் செட்ல ஷூட்டிங் டைம்ல எனக்கு எல்லா சீனும் தர்ஷன் கூட தான். அப்போ எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு, என்னன்னா டவுட்ஸ் எல்லாம் அடிக்கடி வரும். அப்ப அதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்கும்போது ஸ்லோலி ஹீல் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். எல்லாமே இப்ப மீனிங் ஆனாலும் எல்லாமே எக்ஸ்பிளைன் செய்து தரும். அப்போ எல்லாமே இஸ் ஆல்வேஸ் a good guy to work with. நீங்க உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா? உங்களுக்கு ஆக்சுவலா வந்து அவர் நல்ல ஒரு குக் பண்ணுவார். தெரியும். இல்ல எனக்கு கனால தெரியும் தர்ஷனை. ஐ ஹவ் சீன் தி ஃபிலிம். இல்ல பாட்டும் எல்லாருக்குமே தெரியும். கேரளால பெரிய ஹிட் தான் கேரளாலும். பின்ன குக் வித் கோமாளி எனக்கு தெரியும். ஐ ஹவ் சீன். இப்போ தர்ஷனை பத்தி ஃபர்ஸ்ட் முதல் தடவை சொல்லும்போது எனக்கு தெரியும். ஆமா எனக்கு குக் வித் கோமாளி ஐ ஹவ் சீன் வீடியோஸ் அண்ட் யூடியூப்ல எல்லாம் கிடைக்கும்ல. ஓகே. இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு செஷன் மாதிரி நான் எனக்கு ஒரு டவுட்டாவே கேட்குறேன். எப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஷ் சொல்லுவேன். எனக்கு டிஷ் சாப்பாடு அதை எப்படி செய்யறதுன்னு டக்குன்னு ஒரு ரெசிபி சொல்றீங்க. அதே மாதிரி தர்ஷன் ரோட சொல்றேன், அவரு அதுக்கான ரெசிபி சொல்லுவாரு. ரெடியா? ஐ வில் வின். ஐ வில் லூஸ். பாப்பமா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போக நீங்களே சொல்லுங்க. ஷெஃப் தமிழ்நாடோட ஷெஃப். ஓகே, தமிழ்நாடோட ஷெஃப். எஸ், கரெக்ட் தான். ஆமா ஆமா, ஒரு ஷெஃப் தானே. ஆமா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான அது பிரியாணில ஒரு டிஃபரெண்டான பிரியாணி ரெசிபி டக்கு டக்குன்னு சொல்லுங்க. என்னென்ன பண்ணணும்? ஐயோ ரொம்ப கஷ்டங்க, அதனால டக்கு டக்கு சொல்றது. ஓகே, ஸ்லோவா சொல்லுங்க. ஆயில் போட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பட்டை லவங்கம் ஆனியன் போட்டு ஆனியன் சாட்டே பண்ணி தக்காளி போட்டு தக்காளி வர மசாலாவில் போட்டு அப்புறம் சிக்கன் வந்து தயிர் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஊற வச்சு அதில் கொஞ்சம் மசாலா போட்டு டர்மரிக் போட்டு ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் புதினா எடுத்து உள்ளே போட்டு நல்லா கலக்கி கொஞ்சம் தயிர் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த சிக்கன் எடுத்து உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் விசில் போட்டால் சிக்கன் பிரியாணி. தம்முலாம் இல்லையா? இதெல்லாம் சொன்னது குக்கர் ரெசிபி. குக்கர் ரைஸ் அதே ஒரு பாட்டில பண்ணி வச்சு பாத்திரத்துல வச்சு மேல போட்டா தம் பிரியாணி. இது எப்படின்னா வென் அ கேர்ள் ஆஸ்க் உனக்கு குக் பண்ண தெரியுமா, இந்த மாதிரி நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருந்தது. ஓகே, நீங்க சாம்பார் சாதம். சாம்பார் கேரளால எப்படி செய்யணும் நான் சொல்றேன். தமிழ்ல டிஃபரெண்டா இருக்கும்ல. இல்ல மீன் குழம்பு சொல்லு. கேரளா ஃபிஷ் கறி. ஃபிஷ் வாங்கணும், கட் செய்யணும். ஆனா உங்க கண்ணுக்கு வலிக்கும்ல? அது புரியல. என்ன தர்ஷன்? அவாய்ட் கண்ணு ஃபிஷ்ன்னு சொன்னீங்கல்ல, யுவர் ஐஸ் லைக் அ ஃபிஷ். சோ வாங்கி கட் பண்ணி அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஓகே அப்போ அதெல்லாம் க்ளீன் செய்து வைக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீன் சட்டி எடுக்கணும். அதுல வி யூஸ் கோகோனட் ஆயில் போடணும். கொஞ்சம் கடுகு தின்மல மஸ்டர்ட் சீட் அதை போடணும். கறிவேப்பிலை இடணும். அது சாட் ஆனதுக்கு அப்புறம் we can put சின்ன வெங்காயம் இல்ல ஷாலட்ஸ், சின்ன வெங்காயம். பின்ன சில வேணும்னா ஒரு ஹாஃப் வெங்காயம் போடலாம். அதை சாட் பண்ணி ஒரு 2 சில்லி போடணும். சாட் செய்துட்டு மஞ்சள் அண்ட் சில்லி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், மல்லிப்பொடி போட்டு சாட் செய்துட்டு ஒரு ஹாஃப் சாட் ஆகும்போ அதுல கொடம்புளி தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. கொடம்புளி வெள்ளத்தில் வச்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதை போடணும். கொடம்புளி போட்டு வெல்லம் ஒழிக்கணும், தண்ணி ஒழிக்கணும். தண்ணி ஒழிச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தணும். அதுக்கப்புறம் மீன் போடணும், உப்பு போடணும், க்ளோஸ் செய்யணும், வெயிட் பண்ணணும். அடுப்பு சாப்பிடணும். அடுப்பு நான் சொன்னேன், பட் நீங்க அந்த மீன்ல போயில அந்த கேப்ல டிஸ்ட்ராக்ட். ஓகே, மீன். ஓகே, அதுல கொஞ்சம் வந்து அர்ஷாவோட அன்பும் கலந்து அவாய்ட். ஓகே அவாய்ட். என்ன ஒண்ணு செஞ்சு வந்துக்கிட்டீங்க சொன்னால. ஆமா ஓகே, புரியல. அதான் மீன் கறி நாங்க அவாய்ட் பண்ண மாட்டோம். மீன்
ஃபிஷ் கறியை அவாய்ட் பண்ண மாட்டோம். He's asking you to put some love and affection to it. So. ஓகே ஓகே. அது இப்பதான் புரியுதா? ஐயோ அம்மாவோட ஓகேதா? என்னோட அம்மாவோட அன்பு இல்ல, உன்னோட அன்புதான். தர்ஷனோட கொஞ்சம் வேணாம் எனக்கு அந்த மாதிரி அன்பு எனக்கு தேவை நினைக்கிறேன். நாங்க ஓகே பிரச்சனை இல்ல. அம்மாவோட அன்பு ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணா மதர்ஸ் தானே. லவ் இஸ் பெஸ்ட் லவ். Mother then daughters. ஓகே எஸ்கே அண்ணாவோட படங்கள் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன? எல்லாம் பிடிக்கும். நான் ஆக்சுவலி டாக்டர், மாவீரன் அதெல்லாம் FTFS பார்த்தேன் கேரளால. தீவிரமான ஃபேன். ஓகே. ஆமாமா. நம்ம ஆக்சுவலி சின்ன வயசுலயே மோஸ்ட் ஆஃப் த மலையாளிஸ் வாட்ச் தமிழ் ஃபிலிம்ஸ். எஸ்கே சாரோட படம் எல்லாம் பிடிக்கும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். அது அப்போ ஓகே அந்த அந்த 2-3 இயர்ஸ்ல பார்த்த படம் தான். இது நம்ம அமரன் பார்த்தேன். அமரன் தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஓகே. அவரோட டயலாக்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஐயோ சாரி எனக்கு அல்ல. ஆக்சுவலலி மலையாளத்திலே அந்த சிலருக்கு அந்த டேலண்ட் இருக்கும் இல்லையா, தேல் இந்த பை ஹார்ட் தேல் என்ன இருக்கு அந்த டயலாக்ஸ் எப்பவுமே படிச்சு அவருக்கு ஈஸியா வரும். பட் எனக்கு அது இல்ல, எஸ்பெஷலி தமிழ்ல அது வராது. இல்ல இல்ல நீங்க பேசலாம் வேணாம். டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் அவரோட. ஓகே. மாவீரனும் சூப்பரா இருந்தது. ஓகே. நீங்க சொல்ற படம் எல்லாமே எங்களுக்கும் வந்து பிடிக்கும். கரெக்ட் தானே. ஓகே. அண்ட் நீங்க டயலாக் பேச ரெமோ எனக்கு பிடிக்கும். ரெமோக்கு அந்த டைம்ல பார்த்த படம் 2016-17 பின்ன நம்ம ரஜினி முருகன். இப்ப பாருங்களேன், அதுல பாட்டும் எல்லாம் பிடிக்கும். ரெமோல பாட்டு எல்லாமே பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச் மக்கள் மத்தியில் போகணும். ஸோ பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தர்ஷன் ப்ரோ வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் ஆசைப்படுறோம். அது இன்னும் அடுத்தடுத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர்சா வெல்கம் டு தமிழ் சினிமான்னு நிறைய படங்கள் வந்து பண்ணுங்க. தொடரும்ல பண்ண மாதிரி இங்கே நிறைய தொடரும் பண்ணுங்க. தேங்க்யூ 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 Thank you. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.